வணக்கம் நண்பர்களே, இது ஜோதிட நேரம். இன்றைய பதிவிலே என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், புத்திர தோஷம் பற்றி பார்க்க இருக்கிறோம். அது என்ன புத்திர தோஷம் அப்படின்னா, ஜாதகம் எழுதும் போதே முதலில் 4 வரி எழுதுவார்கள். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம், பர்த்தனி குல சம்பதாம், பத்வி பூர்வ புண்ணியானாம், லிக்கியத்தே ஜென்ம பத்ரிகா. பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருப்பவர்களுக்கு தான் இந்த ஜென்மத்தில் புத்திர பாக்கியம் கிட்டும். அப்போது அந்த புத்திர பாக்கியம் கிட்டாதவர்களின் நிலை என்ன? அவர்களுக்கு புத்திர தோஷம் இருக்கிறது என்று அர்த்தம். அது என்ன புத்திர தோஷம்? பொதுவாக திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கும் போதே சில ஜோதிடர்கள் 12 பொருத்தம் என்று சொல்வார்கள், சில ஜோதிடர்கள் 10 பொருத்தம் என்று சொல்வார்கள். 12ஓ 10ஓ, ஆனால் முக்கிய 2 பொருத்தங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ரஜ்ஜு பொருத்தம் இருக்க வேண்டும், யோனி பொருத்தம் இருக்க வேண்டும். ரஜ்ஜு பொருத்தம் இருந்தால்தான் மாங்கல்ய பலம் சிறப்பாக இருக்கும் அந்த பெண்ணுக்கு. யோனி பொருத்தம் இருந்தால்தான் குழந்தை பாக்கியம் கிட்டும். இந்த 2 பொருத்தமும் பொருந்தவில்லை எனில் அந்த வரனை தவிர்ப்பதுதான் உத்தமம். இது முதல் பாயிண்ட். இரண்டாவதாக, ஜென்ம ஜாதகத்திலே லக்குணத்திற்கு 5ஆம் இடத்தை பார்க்க வேண்டும். ஆணுக்கு புத்திர தோஷம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். பெண்ணுக்கும் புத்திர தோஷம் இருக்க வேண்டுமா என்றால் இல்லை, இருக்கக்கூடாது. செவ்வாய் தோஷம் ஆணுக்கு இருந்தால் பெண்ணுக்கும் இருக்க வேண்டும். கலஸ்திர தோஷம் ஆணுக்கு இருந்தால் பெண்ணுக்கும் இருக்க வேண்டும். ஆனால் புத்திர தோஷம் இருவரில் ஒருவருக்குத்தான் இருக்க வேண்டும். இருவருக்கும் புத்திர தோஷம் இருக்கும் என்றால் அந்த தம்பதிகளுக்கு இந்த ஜென்மத்தில் புத்திர பாக்கியம் கிட்டுவது மிக 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 அரிது. இப்படி கூட சொல்லலாம், ஒருவருடைய ஜாதகத்திலே 5ஆம் இடம்தான் பூர்வீகத்தை குறிக்கும், புத்திர ஸ்தானத்தை குறிக்கும், அம்மான் ஸ்தானத்தை குறிக்கும். இந்த இடத்தில் பொதுவாக குரு என்பவன் புத்திரகாரகன். குரு இருக்கும் இடத்தை பொறுத்துதான் புத்திர பாக்கியம் அமைவதை பற்றி ஜோதிடத்தை அலசி ஆராய்ந்து பார்க்க முடியும். அந்த ஜாதகத்தை 5இல் இப்பொழுது குரு அமைந்து விட்டதென்றால் அதற்கு பெயர் காரக பவ நாஸ்தி. அந்த காரகன் அந்த வீட்டில் அமரக்கூடாது. புத்திரகாரகன் புத்திரஸ்தானத்தில் அமர்ந்தால் அதற்கு பெயர் காரக பவ நாஸ்தி. அவர்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் புத்திர பாக்கியம் கிட்டாது. 5ஆம் இடத்தில் சனியோ ராகுவோ கேதுவோ இருந்தால் கூட அதுவும் தனித்து நின்றுவிட்டால் குழந்தை பேறு கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். 5ற்குரியவன் 6, 8, 12இல் மறைந்தாலும் அவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டுவது தாமதமாகும். அதேபோல் 5ஆம் இடத்தை நீசம் பெற்ற, பகை பெற்ற சனியோ ராகுவோ கேதுவோ பார்த்தாலும் கூட அவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பது தாமதமாகும். தலைவலி காய்ச்சலுக்கு மருத்துவமனைக்கு செல்பவர்களின் எண்ணிக்கையை விட புத்திர பாக்கியம் இல்லாமல் கருத்தரிப்பு மையத்தில் காத்திருப்பவர்களின் எண்ணிக்கை அதிகம். மருத்துவ ரீதியாக நம்ம நிறைய காரணம் சொல்லலாம். இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை சூழல், எல்லாரும் ஒரு நெருக்கடியிலே இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒபிசிட்டி, நம்ம எடுத்துக்கிற ஃபுட்ஸ், இந்த மாதிரி நிறைய காரணம் சொல்லலாம். இதையும் தாண்டி ஜோதிட காரணமும் உண்டு. காரக பவநாஸ்தியாக இருக்கலாம், வலுவான சனி ராகு கேது புத்திரஸ்தானத்தை பார்ப்பதனால் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம். இதையெல்லாம் 1 முறைக்கு 4 முறை திருமணத்திற்கு முன்பே பொருத்தம் பார்க்கும் போதே அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சரி, அப்படியும் இல்லை, திருமணம் பண்ணியாச்சு, இல்லை லவ் மேரேஜ் பண்ணியாச்சு, இல்லை சில ஜோதிடர்கள் சொன்னதை நம்பி நம்ம கல்யாணம் பண்ணியாச்சு, ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லையே, என்ன செய்ய? எந்த கிரகத்தால் புத்திர பாக்கியம் தள்ளி போகிறது என்று தெரிந்து அந்த கிரகத்திற்கு நிவர்த்தி செய்ய, அந்த கிரக தோஷத்தை நீக்க அந்த பரிகார தலத்திற்கு சென்று வாருங்கள். குருவால் தோஷம் என்றால் ஆலங்குடி சென்று வாருங்கள். சனியால் தோஷம் என்றால் திருநள்ளாறு சென்று வாருங்கள். ராகு கேது தோஷம் என்றால்
திருநாகேஸ்வரம் சென்று வாருங்கள் அல்லது காளஹஸ்தி சென்று வாருங்கள். எதுவுமே இல்லையா, தம்பதி சமேதராக ராமேஸ்வரம் சென்று கடலிலே நீராடி ராமநாத சுவாமியை வழிபட்டு வாருங்கள். சந்தான பாக்கியம், அதாவது புத்திர பாக்கியம் எல்லோருக்கும் கிட்டட்டும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு பதிவிலே சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.